जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. சமம் தமம் தொடர்கிறது. ஆச்சாரியாலும் இந்த அபிப்பிராயத்தை காட்டும் இடங்கள் உண்டு. உதாரணமாக இந்திரியத்தை கரணம் என்றும் சொல்வதுண்டு. ஜீவனின் இஷ்டங்களை பூர்த்தி செய்யும் காரியங்களை பண்ணும் கருவியாய் இருப்பதால் அப்படி பெயர். எண்ணுவது, பிளான் போடுவது, துக்க சுக உணர்ச்சிகளை அனுபவிப்பது ஆகிய காரியங்களை ஒரு ஜீவனின் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு மனஸ் பண்ணுவதால் அதற்கு அந்தக்கரணம் என்று பெயர். இதை வெளிப்பட காரியம் பண்ணும் 5 ஞானேந்திரியங்களுடன் சேர்த்து ஒரு வண்டாக ரூபகப்படுத்தி ஆச்சாரியால் சௌந்தரிய லகரியில் சொல்லியிருக்கிறார். மஜ்ஜீவக கரணச்சரணக ஷட்சரணதாம் என்று. குறிப்பு ஸ்லோகம் 90. ஏன் வண்டாக என்றால் வண்டுக்கு 6 கால், அந்த மாதிரி ஜீவனுக்கு 6 காலாக இந்த 6 கரணங்கள் இருக்கின்றன. காலால் தானே சலனம் செய்வது. வாழ்க்கையில் ஒரு ஜீவன் செய்கிற சலனங்களுக்கெல்லாம் 6 கரணங்களுமே காரணமாய் இருப்பதால் இவையும் கால்கள்தான். கரணச்சரணம் என்பது அதைத்தான். 6 கால் உள்ள பிராணி வண்டே ஆகையால் இந்த ஆசாமியும் வண்டுதான். வண்டு தாமரை பூவில் தானே போய் அப்படியே தன்னை மறந்து சொக்கி இருக்கும். அதே போல தமது ஜீவன் அம்பாளின் பாத தாமரையில் படிந்து கிடக்கும் வண்டின் தன்மையை அடைய வேண்டும் என்று அவளிடம் பிரார்த்தித்திருக்கிறார். அப்போது மனஸ் பஞ்சேந்திரியங்கள் 2ம் அடங்கி, அதாவது சமம் தமம் 2ம் கைகூடி ஜீவன் அவளிடம் லயித்திருக்கும். அம்பாளுடைய பாதத்தை ஆச்சாரியால் சொல்கிறார். அவளுடைய ஹஸ்தங்களில் கரும்பு வில்லும் பஞ்சபாணமும் வைத்து கொண்டிருக்கிறாளே, அவற்றிலும் வில் நமது மனசை அடக்கி சமத்தை உண்டாக்குவதுதான். பாணம் பஞ்சேந்திரியங்களை அடக்கி தமத்தை உண்டாக்குவது. ஆக மன அடக்கமும் புலனடக்கமும் ஒன்றோடொன்று கைகோத்து கொண்டு காம்ப்ளிமெண்டரியாக ஒன்றை ஒன்று இட்டு நிரப்பிக்கொண்டு போக வேண்டும். சாதனாங்கங்களில் எல்லாமுமே சேர்ந்து சேர்ந்து கலந்து கலந்து அபியசிக்கப்பட வேண்டியவை. அடியோடு பிரித்து பிரித்து ஒன்றை முழுக்க முடித்துவிட்டு அப்புறம் அடுத்தது என்று இல்லை என்று சொன்னேன். சமதம விஷயமாக அதை மேலும் அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டியதாகிறது. புத்திபூர்வமாக இல்லாமல் இன்வாலண்டரி என்கிறபடி சில சமயங்களில் தானாகவே இந்திரியங்கள் விஷய போகங்களுக்கு ஓடுவதை வேண்டுமானால் மனசின் சம்பந்தம் இல்லாமல் நடப்பது என்று சொல்லலாமோ என்னவோ. மற்றபடி எந்த இந்திரியத்தின் ஓட்டமும் நிற்பதும் மனசின் ஓட்டம் நிற்பதும் மனசினாலேயே சாதிக்கப்படும் சமாச்சாரங்கள். இந்திரியங்கள் ஓடுவதும் கூட மிக பெரும்பாலும் மனசின் டெலிபரேட்டாக தன்னுடைய ஆசை பூர்த்திக்காக ஏவுவதால் தான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவை இன்வாலண்டரியாகவும் ஓடலாம். இப்படி தானாக கொஞ்சம் ஓடலாமே தவிர தானாக நிற்பது என்பது அடியோடு இல்லை. மனசுதான் இந்திரியங்களையும் அடக்கி நிறுத்த வேண்டும். ஆக நேராக மனவடக்கமேயான சமம் மாத்திரமில்லாமல் புலனடக்கமான தமமும் மனசின் காரியம்தான். ஒரே மனஸ்தான் 2ஐயும் சாதிப்பது. ஆகையால் தான் சமதமங்கள் ரொம்பவும் கலந்து இணைந்து வருவது. இந்திரியாணி மனசா நியம்ய. குறிப்பு கீதை 3வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். புலன்களை மனத்தால் அடக்கி என்று தமத்தை மனசின் காரியமாகவே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய இதே சொல்லமைப்பிலேயே இன்னொரு இடத்திலும் மனசை வேந்திரிய கிராமம் வினியம்ய. குறிப்பு கீதை 6வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். மனசினாலேயே, அதாவது மனசினால்தான், தன்னால் இல்லை என்று தெளிவுபடுத்துவதாக மனசா ஏவ மனசைவ என்று போட்டிருக்கிறார். மனசினாலேயே புலன்களின் கூட்டத்தை நன்றாக அடக்கி என்கிறார். அப்படி அடக்கி சனைக சனைக உபரமேத், மெல்ல மெல்ல அமைதியாக அடங்கி இருந்துவிட வேண்டும் என்கிறார். அப்படி இருப்பதுதான் ஷட்க சம்பத்தில் அடுத்த உபரதி. உபரமேத் என்றால் உபரதியுடன் இருக்க வேண்டும்.
பகவான் சமதமங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவார். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்யச்ச என்கிற இடத்தில், குறிப்பு கீதை 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். சர்வத்வாராணி சம்யம்யதான் தமம், மனோஹிருதி நிருத்ய என்பது சமம். சர்வத்வாராணி சம்யம்ய என்றால் எல்லா ஓட்டையையும் அடைத்து என்று அர்த்தம். ஓட்டை என்பது இந்திரியங்கள்தான். காது, மூக்கு, வாய் ஆகியவற்றில் கண்ணுக்கு தெரியும்படி ஓட்டை இருக்கிறது. சர்மத்தில் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மயிர்காலுக்கு மயிர்கால் ஓட்டைதான். கண் என்பதே கபாலத்தில் உள்ள ஓட்டையில் ஃபிக்ஸ் ஆனதுதான். அதோடு கண்மணியில் உள்ள துளையின் வழியாகத்தான் ஒளிக்கதிர் உள்ளே போய் காட்சி என்பது ஏற்படுகிறது. ஆகையால் சர்வத்வார சம்யமம் என்பது பஞ்சேந்திரிய நிகிரகமான தமம்தான். மனசை அடக்கி ஆத்மாவில் நிறுத்தும் சமம்தான் மனோஹிருதி நிருத்ய. உயிர்களின் பலவிதமான பாவங்களும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக்விதாக என்று சொல்லி, அப்படிப்பட்ட பாவங்களில் மிகவும் உசந்ததாக புத்தி, ஞானம், அசம்மோகம் அதாவது மோகத்துக்கு ஆளாகாத நிலை, க்ஷமை அதாவது பொறுமை, சத்தியம், தமம், சமம் என்று பகவான் இந்த இரண்டையும் குறிப்பிட்டுவிட்டு மேலே சிலது சொல்லி கொண்டு போகிறார். குறிப்பு கீதை 10வது அத்தியாயம் 4 மற்றும் 5. தைவி சம்பத் என்பதாக தெய்வீக குணங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கும் போதும் தானம் தமச்ச என்று தமத்தையும், தியாக, சாந்தி என்று சமத்தையும், குறிப்பு கீதை 16வது அத்தியாயம் 1 மற்றும் 2 அவற்றில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறார். சமத்தினால் விளைவது சாந்தி, தமத்தினால் விளைவது தாந்தி முன்னேயே சொல்லியிருக்கிறேன். சந்நியாசியை யதி என்றும் சொல்வதுண்டு என்று தெரிந்திருக்கலாம். எத்திராஜர் என்று ராமானுஜரை சொல்கிறார்கள். எத்திராஜ் என்று பெயர் கூட வைத்துக் கொள்கிறார்கள். அது யதிராஜர் என்பதுதான். யதி என்றால் துறவி. அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் என்னவென்றால் அடக்கியவர் என்பதே. யம யத என்கிற இரண்டும் அடக்குவதை குறிக்கும். மற்றவர்களை கிடுகிடுவென்று நடுங்க பண்ணி அடக்கி வைக்கிறவன் யமன். தான் இருக்கிற ஊருக்கு அவன் பிடித்து கொண்டு போகிறவர்களை அங்கே நன்றாக அடக்கி ஒடுக்கி தண்டிப்பதால் அந்த ஊருக்கே சம்யமனி என்று பெயர். அது யமன் சமாச்சாரம், வெளியில் இருப்பவர்களை அடக்குவது. யதி சமாச்சாரம், தன்னையே அடக்கி வைத்திருப்பது. அதனால் அவனை யதாத்மா, சம்யதாத்மா என்றும் கீதாதி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. பலாத்காரமான அடக்குமுறை உள்ள ஊர் சம்யமனி என்றால், தன்னை தானே கடுமையாக அடக்கி வைத்து கொண்டுள்ள சந்நியாசியை சம்யதாத்மா என்றும் சம்யமி என்றும் சொல்லியிருக்கிறது. எதை அடக்கி வைத்திருக்கிறான் என்றால் மனசையும் இந்திரியங்களையும் தான். அதாவது சமதமங்களை சாதித்தவனே யதி எனப்படும் சந்நியாசி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியக என்று பகவான் சொல்லும்போது, குறிப்பு கீதை 4வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தையோடு கூட இந்திரியங்களை நன்றாக அடக்கி சம்யதேந்திரியனாக இருப்பவனே ஞானமடைவான் என்கிறார். சாதன சதுஷ்டயத்தில் வரும் ஸ்ரத்தை, சமதமம் ஆகிய எல்லாவற்றையும் அடைத்து சொல்லியிருக்கிறார். ஆமை, தலை, கால் ஆகியவற்றை ஆபத்து காலத்தில் ஓட்டுக்குள் இழுத்து கொள்கிற மாதிரி ஒருவன் இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து விடுவித்து உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஸ்தித பிரஜ்ஞ லட்சணங்களை சொல்லும்போது அழகாக உபமானம் கொடுத்து புலனடக்கத்தை வற்புறுத்தி இருக்கிறார். இந்திரியங்கள் தான் பாட்டுக்கு ஓடுகிற அத்தனை காலமுமே மனுஷனுக்கு ஆபத்து காலம்தான். அதனால் ஆமை எப்போதோ வரும் ஆபத்து காலத்தில் மட்டும் தலை, காலை உள்ளே இழுத்து கொள்கிறதென்றால், மனுஷன் எப்போதும் எல்லா விதத்திலும் புலன்களை வெளிப்போக்கில் விடாமல் உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும் என்பதே சர்வச்சக என்ற ஒரு சின்ன வார்த்தையை போட்டு தெரியப்படுத்தி இருக்கிறார். சமம் தமம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।